Hi, Grade 12 State Board Chemistry Unit number 1 Metallurgy உடைய 1 mark solutions with explanation ஓட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 mark பாருங்க. Bauxite has the composition கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த மெட்டலர்ஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெருசாக நம்ம வந்து ஃபார்முலாஸ் போடுறதோ ப்ராப்ளமேட்டிக்காவோ இருக்காது, ரைட்டா? ஸோ அதில் நம்ம ஞாபகம் வச்சுட்டு டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும். இப்போ பாக்சைட் அப்படின்னு கேட்டாங்க. பாக்சைட் இஸ் ஓவர் ஆஃப் என்னது நமக்கு தெரியும், அலுமினியம். ஸோ அப்போ இந்த பாக்சைட் அப்படின்றது இட்ஸ் அன் ஓவர் ஆஃப் அலுமினியம், ரைட்? அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன தெரியும், இந்த ரெண்டு ஆப்ஷனும் இருக்காது, ரைட்? அப்போ சில பேருக்கு பாக்சைட் தெரியும், Al2O3ன்னு, ரைட்? ஸோ ஆக்சுவலாக ரெண்டுமே பாருங்கள், Al2O3 இங்கே Al2O3 டாட் NH2O. இந்த NH2O மட்டும்தான் நமக்கு வித்தியாசம், கரெக்டாக? இப்போ பாக்சைட் அப்படின்றது பி தான். ஸோ ஆன்சர் இஸ் பி, ரைட்? சில பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம், ஏன் சார் Al2O3 வராதா அப்படின்னு. ஸோ Al2O3 நம்ம என்ன சொல்லுவோம்னா அலுமினா அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அலுமினியம் ஆக்சைடு இல்லைனா அலுமினான்னு சொல்லுவோம். ஸோ பாக்சைட் அப்படின்றது நமக்கு எப்போவுமே என்ன ஆகும், வாட்டரோட கம்பைன் ஆகி தான் வரும், ரைட்? ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், roasting of sulfide ore gives the gas A and A is a colorless gas. An aqueous solution of A is acidic, the gas is அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ சல்ஃபைடு ஓர் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு நான் ஜிங்க் சல்ஃபைடு எடுக்கிறேன். ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ரோஸ்டிங் அப்படின்றது ஓரை வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம ஹீட் பண்ணுறோம், ரைட்? அப்போ என்ன ஆகும், ஆக்சிஜன் நம்ம ஹீட் பண்ணும்போது இட் வில் கிவ் ஜிங்க் ப்ளஸ் SO2. சல்ஃபைடு ஓர்ஸ் என்ன பண்ணுவோம், நமக்கு டேரெக்டாக மெட்டல்ஸை கொடுத்துரும். இல்லை அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் SO2 ஃபார்ம் ஆகும். அண்ட் இதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன ஆயிரும், SO2 கேஸ் லிபரேட் ஆகும், ரைட்? ஸோ இம்ப்யூரிட்டியிலேருந்து நமக்கு என்ன ஆகும், இந்த SO2 கேஸ் லிபரேட் ஆகும். சல்ஃபைட்ஸை நம்ம என்ன மாற்றிக்கலாம், ஆக்சைட்ஸாக மாற்றிக்கலாம், ரைட்? ஸோ இந்த அதர் சல்ஃபைட்ஸ், அதாவது ஆக்சைட்ஸ் ஓர்ஸை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சைடாக மாற்றிட்டு தான் நம்ம மெட்டலோட எக்ஸ்ட்ராக்ஷன் போவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸி, கன்வீனியண்ட்டாக இருக்கும் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு, ரைட்? அப்போ SO2 கேஸ் நமக்கு லிபரேட் ஆகும். சரி, இந்த SO2 கேஸை ஸோ நம்ம என்ன சொல்கிறாங்க, அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் கேஸ் அசிடிக்ன்றாங்க. ஸோ நான் வாட்டரில் இதை ஆட் பண்ணேன்னா இது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும், H2SO3 சல்ஃபரஸ் ஆசிடை ஃபார்ம் பண்ணும், விச் இஸ் அசிடிக் இன் நேச்சர். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லிபரேட் ஆன கேஸ் என்னது, சி. ஸோ சி இஸ் அ ஆன்சர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் 1 மார்க் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ரெப்ரசன்ட் கால்சினேஷன்? ஸோ ஜிங்க் ப்ளஸ் O2 கிவ்ஸ் ஜிங்க் ஆக்சைடு. அண்ட் அதே மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து டியில் போத் A and B இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கால்சினேஷன்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கால்சினேஷன் என்னது, ஹீட்டிங் ஓர் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னானது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் இல்லாத சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், அதை ஹீட் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன்றில் பாருங்கள், என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜனோட நமக்கு ஹீட் பண்ணுறாங்க. அப்போ ஆக்சிஜனோட ஹீட் பண்ணுறதுனால இந்த ஆப்ஷன் வராது, ரைட்? ஸோ செகண்ட் பாருங்கள், அகைன் இதில் என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஆக்சிஜனோட தான் ஹீட் பண்ணுறாங்க. ஸோ செகண்டும் கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க, மெக்னீசியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுறாங்க, மெக்னீசியம் ஆக்சைடு அண்ட் CO2 நமக்கு வெளியே கொடுக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன்னா இதில் என்ன பண்ணுறோம், நம்ம கார்பனேட் ஓர், மெக்னீசியோடைய கார்பனேட் ஓர் எடுத்து ஹீட் பண்ணுறோம் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். இங்கே ஏர்ன்றது எது டினோட் பண்ணுது, ஆக்சிஜனை டினோட் பண்ணுது, ரைட்? ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே நமக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், the metal oxide which cannot be reduced to metal by carbon is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் நமக்கு கார்பனை வச்சு ரிடக்ஷன். அப்போ எப்படி இருக்கணும், கார்பனோட அதுக்கு எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் நமக்கு என்ன இருக்கணும், அதிகமாக தான் இருக்கணும், ரைட்? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மெட்டலை பாருங்கள், இது லெட்டு, ரைட்? இது ஜிங்க் ஆக்சைடு, இது என்னது அயன் ஆக்சைடு, இது எல்லாமே மெட்டல் தான். அலுமினியமும் மெட்டல் தான். பட் இது எல்லாமே நமக்கு எதில் வருதுன்னா, இட் இஸ் ஃப்ரம் டி பிளாக். இதுவும் டி பிளாக். இது என்ன, நமக்கு பி பிளாக்ல டவுனில் கீழே இருக்குது. ஸோ அதுக்கு மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும். பட் அலுமினியத்துக்கு எப்படி இருக்கும்னா, நமக்கு கார்பனோட மெட்டாலிக் கேரக்டர், அதாவது இந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர் கம்மியாக இருக்கும். அப்போ பியை தான் நம்மளால் பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. எதை வச்சு, கார்பனை வச்சு, ரைட்டா? ஸோ இது ரெண்டு விதத்தில் சொல்லலாம். இந்த ரிடக்ஷனை வந்து நம்ம E0 வேல்யூ வச்சு சொல்லலாம். E0 வேல்யூ அப்படின்றது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிப்பீங்க, ரைட்டா? ஸோ இந்த E0 வேல்யூ அதிகமாக இருக்க நமக்கு ஈஸியாக ரிடக்ஷன் ஆகும், ரைட்டா? ஸோ எந்த மெட்டலை நம்மளால் இதில் ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கார்பனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸாக தான் நமக்கு இருக்கணும். ஸோ அதில் என்ன, நமக்கு இந்த அலுமினியம் மட்டும் நமக்கு மிஸ் ஆயிரும். இந்த வேல்யூஸ் நமக்கு 9th யூனிட்டில் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட்? நெக்ஸ்ட், விச் ஆஃப் த மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸ்? இது ஒரு டேரக்டான கொஸ்டின். ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுவோம், அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், ரைட்?
ஸோ அலுமினியம் இஸ் ஆன்சர். இப்போ இந்த அலுமினியம் நமக்கு எப்படி வரும்? இந்த அலுமினியத்தை வந்து நம்ம ஹால் ராட் ப்ராசஸில் அலுமினாவாக எடுத்துருப்போம், Al2O3. அதே மாதிரி அதில் என்ன பண்ணுவோம், கிரையோலைட்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இது என்ன ப்ராசஸில் கேரி அவுட் பண்ணுவாங்க? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோடைய அப்ளிகேஷன் இல்லையா? ஸோ எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லில் கேரி அவுட் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டீரியராக கூட நமக்கு வரலாம். ரைட். ஸோ 5th கொஸ்டினுக்கு டேரக்ட் ஆன்சர் தான். அடுத்து 6th ஒன். Which of the following statement about the advantage of roasting sulfide ore before reduction is not true? அதாவது சல்ஃபைடு ஓர்ஸை ஆக்சைடாக மாற்றாமல், அகைன் இங்கே எழுதுறேன், ஜிங்க் சல்ஃபைடு ப்ளஸ் O2 gives ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் SO2 ஆர் HG சம்திங் ஏதோ ஒன்று. ரைட்டா? ஆக்சைடாக மாற்றாமல், இந்த ரியாக்ஷன் போகாமல் டைரெக்டாக ரிடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதில் இதில் என்ன பாயிண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெல்ஜி ஃபார்மேஷன், டெல்ஜி நாட் ஃபார்மேஷன் ஆஃப் சல்ஃபைடு இஸ் கிரேட்டர் தென் தோஸ் ஆஃப் CS2 அண்ட் H2S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சல்ஃபைட் ஃபார்மேஷன் அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன ஆகுது? இந்த கேஸஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலாக ரிடக்ஷன் என்ன ஆகுது? நமக்கு இந்த கேஸஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ என்ன கிடையாது, இந்த இது வந்து நமக்கு நாட் ட்ரூ. சாரி, என்ன கேட்டிருக்காங்க? நாட் ட்ரூ. ரிடக்ஷன் இஸ் நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா டெல்ஜி நாட் ஆஃப் சல்ஃபைடு வந்து கிரேட்டராக இருக்கும். அதனால தான் நம்மளை அது கேஸாக வெளியே எடுக்க முடியல. சப்போஸ் ஃபார்மேஷன் ஆஃப் சல்ஃபைடு வந்து லோயாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த ரியாக்ஷன் நமக்கு போயிருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ கரெக்டு தான். டெல்ஜி ஆர் நாட் ஃபார்மேஷன் ரியாக்ஷன் இஸ் நெகட்டிவ் ஃபார் ரோஸ்டிங் ஆஃப் சல்ஃபைடு ஓர் டு ஆக்சைடு. ஸோ சல்ஃபைடு ஓரை வந்து ஆக்சைடாக மாத்திரம் இல்லையா? இதோட டெல்ஜி நாட் நெகட்டிவாக இருக்குன்றாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி என்ன தான் ட்ரூ தான். ஏன்னா டெல்ஜி நாட் வந்து நெகட்டிவாக இருந்தால் தான் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், நமக்கு ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அப்போ நமக்கு சல்ஃபைட்ஸ் ஆக்சைடாக மாற்றுற ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம மாற்றி செய்கிறோம். ஸோ அதனால் இதுவும் கரெக்டு தான். ரைட். ரோஸ்டிங் ஆஃப் சல்ஃபைடு டு இட்ஸ் ஆக்சைடு இஸ் தெர்மோடைனமிக் ஃபீஸபிள். அகைன் இதுவும் கரெக்டு தான். ஏன்னா தெர்மோடைனமிக் ஃபீஸபிளாக இருந்தால் தான் ரியாக்ஷன் நடக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், சல்ஃபைட் வந்து ஆக்சைடாக தான் மாற்றுறோம். லாஸ்ட் பாருங்கள், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் மெட்டல் சல்ஃபைட்ஸ். ஸோ மெட்டல் சல்ஃபைட்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கார்பன் அண்டு ஹைட்ரஜன்ஸ் ரெடியூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனுடைய லிங்க் தான் என்னதுன்னா இந்த டி, ஆப்ஷன் டி. நல்லா பாருங்கள், இங்கே கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ரெடியூசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. ஸோ அது பெட்டர் சூட்டபிள் ரெடியூசிங் ரியேஜென்ட் இருந்தால் நமக்கு என்ன இருக்கும், டெல்ஜி நாட் ஆஃப் சல்ஃபைடு இஸ் லோயர் தென் வந்திருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது, நமக்கு கிரேட்டர் தென் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த டி ஆப்ஷன் தான் ராங் ஸ்டேட்மெண்ட் ஆயிரும். கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எடுத்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆல்ரெடி ஜிங்க்கு இல்லை ஜிங்க் சல்ஃபைடு ப்ளஸ் 2 டைம்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கலாம். இட் வில் ஃபார்ம் என்னது, நமக்கு ஜிங்க் ப்ளஸ் H2S அப்படின்னு போட்டிருப்போம். பட் இப்படி நமக்கு ஃபார்ம் ஆகலை. ஏன்னா இதோடைய வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ கிரேட்டராக இருந்தால் நமக்கு என்ன ஆயிரும், வேல்யூ போகாது. நெகட்டிவாக நமக்கு கம்மியாக வரணும். லோயர் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ வந்தால் தான் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் ஐட்டம்ஸ் இன் காலம் 1 வித் த ஐட்டம்ஸ் ஆஃப் காலம் 2 அண்ட் அசைன் த கரெக்ட் கோடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே எடுத்தோடனே உங்களுக்கு எது தெரியுமோ அதை மேட்ச் பண்ணி கீழே ஆப்ஷன்ஸை பாருங்கள் எப்போவுமே. ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று தான் இருந்துச்சுன்னா மேட்ச் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதில் நல்ல ஒரு டைப் இருக்குது. இப்போ ஏக்கு வந்து சைனைட் ப்ராசஸ் அப்படின்ட்டு இருக்குது. ரைட். ஸோ அப்போ சைனைட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் AU கோல்டுக்கு தான் நம்ம சைனைட் லெச்சிங் பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏக்கு 4 அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஏக்கு 4 வர்றது பாருங்கள் எங்கே இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் சி. ஸோ இதுதான் ரைட்டாக இருக்க முடியும். ஸோ மற்ற 3 பற்றி நான் கவலையே படலை இல்லையா. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கும். நமக்கு எது தெரியுமோ அதை மேட்ச் பண்ணி பாருங்கள், கான்ஃபிடண்ட்டாக தெரியாது. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு மேட்ச் ஆச்சுன்னா மற்றதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. ரைட். ஸோ இதுதான் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃப்ளோட்டேஷன் நமக்கு என்ன வரும், சல்ஃபைடு ஓர்ஸுக்கு வரும். ஸோ அப்போ என்ன ஆயிரும், இதுக்கு 2 வந்துருச்சா. ஸோ பிக்கு என்ன வந்திருக்கு, நமக்கு 2 வந்திருக்கு. தேர்ட் பாருங்கள், எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் நம்ம எதுக்கு பண்ணுவோம், அலுமினியத்துக்கு. இப்போ தான் பார்த்தோம் ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். 1 மினிட். ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் என்னது, நமக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி உடைய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம், ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், ஜோன் ரிஃபைனிங் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா பியூர் ஜெர்மானியம். ஸோ ஜோன் ரிஃபைனிங்கோடைய பேராகிராஃபாக இருக்கும், ஒரே பேராகிராஃபாக இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன மெட்டல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோன்றப்ப என்ன பண்ணுவாங்க, செமிகண்டக்டர் மெட்டீரியல் ஜெர்மானியம், கேலியம், சிலிக்கான் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே ஆன்சர் நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் ஒன்று தான் மேட்ச் பண்ணேன். சைனைட் ப்ராசஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஸோ அதை மேட்ச் பண்ண எனக்கு என்ன ஆச்சு, மேட்ச் ஆயிடுச்சு.
ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் நமக்கு அமையும். ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ 8th கொஸ்டின் பாருங்கள். Wolframite ore is separated from tin stone by the process. அதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான்ப்பா. Wolframite அண்டு டின் ஸ்டோன். ஸோ ஒன்றுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஒன்றுக்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம அதை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ரெண்டையுமே தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஓர்லேருந்து. ஸோ டைரக்ட் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஃபீஸபிள்? ஸோ இதில் எது நாட் ஃபீஸபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அகெயின் யூ கேன் யூஸ் E0 வேல்யூ. சரியா? ஸோ நல்லா கவனிங்க. இங்கே இது ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெடாக்ஷனானது ரிடக்ஷன் நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். இங்கே ஜிங்க் 0ல் இருக்குது, இங்கே ஜிங்க் 2+ ஆகுது. ஸோ அப்போ இங்கே ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுது, காப்பர் ரெடியூஸ் ஆகுது. ரைட்? அதே மாதிரி இங்கே காப்பர் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, ஜிங்க் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஆன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸில் இருக்க கோட் அளிக்கிறேன். அப்போ அது ஜிங்க் 0, இங்கே காப்பர் 0, அங்கேனா அது 2+ மாறுது. ரைட்? அதே மாதிரி இங்கே காப்பர் Ag, இங்கே வந்து அயன் காப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் E0 வேல்யூ தான். இப்போ இந்த E0 வேல்யூ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே யாருக்கு பாசிட்டிவ் E0 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இருக்கும். ஒன்று காப்பர், இன்னொன்று சில்வர். ஸோ காப்பரை விட சில்வருக்கு அதிகமான வேல்யூ இருக்கும். காப்பரோட சில்வருக்கு அதிகமாக இருக்கும் வேல்யூ. ஸோ அப்போ இருக்கிறதுலே யார் அது ஈஸியாக ரெடியூஸ் ஆவாங்கன்னா Ag, அதுக்கப்புறம் Cu, அதுக்கப்புறம் தான் நமக்கு மற்ற மெட்டல்ஸ்லாம் வரும். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், FeCu கொடுத்துருக்காங்க. Fe தான், Cu ரெடியூஸ் ஆகுது. அப்போ இது பாசிபிள். ரைட்? அதுமாதிரி காப்பர் கொடுத்து Ag. ஸோ காப்பர் ரெடியூஸ் ஆகுது, Ag ஆக்சிடைஸ் ஆகுது. ஏன்னா நமக்கு என்ன தெரியும், Ag தான் மோர் ரெடியூசிங் தெரியும். ஸோ அப்போ இதுவும் ரைட்டு. ரைட்? ஸோ அடுத்து இந்த 2 ரியாக்ஷன் கிட்டத்தட்ட சிமிலர் தான், ஒன்று தான் சேஞ்ச் ஆகுது. இங்கே காப்பர் ஆக்சிடைஸ் ஆகுது, இங்கே காப்பர் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ யார் நமக்கு நடக்கும், காப்பர் ஆல்வேஸ் ப்ரிஃபர் ரிடக்ஷன். ரைட்? ஸோ அப்போ நாட் ஃபீஸபிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இதில் தான் காப்பர் ஆக்சிடைஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் நமக்கு என்ன வரும், நாட் ஃபீஸபிள். அகெயின் இது ரொம்ப சிம்பிள்ப்பா. காப்பர் அண்டு சில்வருடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் தெரிஞ்சால் போதும். காப்பருக்கு என்ன வரும், நமக்கு ப்ளஸில் வரும். ஏஜிக்கும் ப்ளஸில் வரும். ஸோ காப்பரோட ஏஜிக்கு நமக்கு என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஞாபகம் 0.34 வரும். இதுக்கு 0.8 சம்திங் வரும். ரைட்டா? ஸோ இந்த வேல்யூஸ் வரதுனால என்ன ஆகும், நமக்கு இது ஈஸியாக நமக்கு ரெடியூஸ் ஆகும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் இஸ் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸில் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சோடியம் தான். சோடியம் என்ன பண்ணுவோம், நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். நீங்கள் சில்வருக்கு படிச்சிருப்பீங்க எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில், பேட்டரி மேலே வச்சு, ஆனோட் கேத்தோட வச்சு. அதனால் இதை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கொஸ்டினை கரெக்டாக கவனிக்கணும். யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் தான் கேட்டிருக்காங்க. சில்வருக்கு நீங்கள் எங்கே யூஸ் பண்ணிங்கன்னா பியூரிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுவீங்க. பியூரிஃபிகேஷன்றது எப்போ பண்ணுவோம், நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பியூரிஃபை பண்ணுவோம். ஸோ சில்வர் பியூரிஃபிகேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரோகெமிக்கல் யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ சோடியம் தான் என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன்லேயே எலக்ட்ரோகெமிக்கல் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இங்கே சோடியத்துக்கு போல அலுமினியம் இருந்தாலும் கரெக்டு தான். ஏன்னா ஹாலரைட் ப்ராசஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ். ஸோ அங்கேயே நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ கன்ஃபியூஸ் ஆகி சில்வரை செலக்ட் பண்ணிடாதீங்க. ரைட்? ஸோ 11th கொஸ்டின். ஃப்ளக்ஸ் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் யூஸ் டு கன்வெர்ட். ஃப்ளக்ஸ் நமக்கு என்னவா பண்ணும்? ஸோ கேங் அப்படின்றது என்னது, இம்ப்யூரிட்டிஸு. இதோட நம்ம ஃப்ளக்ஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணும், நமக்கு ஸ்லாக் அப்படின்ற சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணும். ரைட்? ஸோ இந்த கேங்ன்றது நமக்கு எப்படி இருக்கும், இம்ப்யூரிட்டிஸு பிரிக்க முடியாத மாதிரி நமக்கு என்ன ஆயிரும், ஓவரோட செட்டில் சேர்ந்து வரும். ஸோ இதில் நான் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், எனக்கு இது ஃப்ளக்ஸோட ரியாக்ட் ஆகி ஸ்லாக் கொடுக்கும். இது என்ன இருக்கும், நமக்கு ஈஸியாக ஓவர்லேருந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, இன்ஃபியூசபிள் இம்ப்யூரிட்டிஸ் டு த சாலபிள் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இது ஆன்சர். இம்ப்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவோம், இன்ஃபியூசபிளாக இருக்கிறத சாலபிள் இம்ப்யூரிட்டிஸாக மாற்றும். அப்போ சாலபிளாக மாற்றிட்டோம்னா என்ன ஆயிரும், நமக்கு ஈஸியாக அது வந்து ஓவர்லேருந்து விலகி நமக்கு வெளியே வந்துடும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 12. Which one of the following ore is best concentrated by froth flotation method ன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். நமக்கு என்ன தெரியும், froth flotation அப்படின்னாலே இட் இஸ் சூட்டபிள் ஃபார் சல்ஃபைடு ஓர்ஸ். இதுதான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல எது சல்ஃபைடு ஓர்னு பார்க்க போகிறோம். மேக்னடைட் இஸ் அன் அயன் ஓர். இது என்னது, ஆக்சைடு. இதுவும் ஆக்சைடு. ஸோ கலினா தான் என்னது, நமக்கு சல்ஃபைடு ஓர் அப்படின்னு தெரியும். ரைட்டா? ஸோ கலினான்றது என்னது, சல்ஃபைடு ஓர். அப்போ சல்ஃபைட் கிடையாதுப்பா, சல்ஃபைடு எஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கலினா சல்ஃபைடு ஓராக இருக்கும். அப்போ இதுதான் நமக்கு என்னது ஆன்சர். ரைட்? ஸோ ரிமைனிங் 12 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.